வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம SolidWorksல ஸ்பெல் செக்கர் அண்ட் ஃபார்மேட் பெயிண்டர் இந்த ரெண்டு ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக அந்த ஸ்பெல் செக்கரும் ஃபார்மேட் பெயிண்டரும் டைமென்ஷனுக்கு அடுத்து இருக்குது. இந்த அனோட்டேஷன் டேப்பில் டைமென்ஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ஃபீச்சர், இந்த ரெண்டு ஐக்கான் தான் வந்து ஸ்பெல் செக்கர் அண்டு ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக ஸ்பெல் செக் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிற ஸ்பெல் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறக்காக இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட்டை இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு டைமென்ஷனில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபார்மேட் வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு வேணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து இந்த ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு SolidWorksல ஒரு ட்ராயிங்கில் ஒரு சில நோட்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் இதை மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். டயாமீட்டர் 60 mm, டைமென்ஷன், சாம்பர் எழுதியிருக்கேன். இதில் ஸ்பெல் மிஸ்டேக் கூட தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெல் செக் பண்ணி பார்க்கலாம், அது கரெக்டாக டிடெக்ட் பண்ணுறதா, அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெல் செக் அப்படிங்கிற இந்த கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம், இந்த ஐக்கானை. அப்படிலாம் அப்படின்னா கீபோர்டில் வந்து F7 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பெல் செக் தான் போகும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த நம்மளுடைய ட்ராயிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல தப்பு இருக்குதோ அந்த பிளேஸை மட்டும் இந்த மென்ஷன் பண்ணி காட்டும். அதுக்கு வந்து சம் சஜஷன்ஸும் கொடுக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன் அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுக்குது. நீங்கள் எது வேணுமோ அது இங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் டயாமீட்டர்ஸ் அப்படிங்கிற நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி சேஞ்ச் கொடுக்கலாம். நீங்கள் சிங்கிள் சேஞ்ச் கொடுக்கலாம், சேஞ்ச் ஆளும் கொடுக்கலாம், எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சம் பிளேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட நேமு இல்லை ஒரு பார்ட்டோட நேமு, அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெல் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபார்மேட்டை தான் எழுத மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் கொடுத்துக்கலாம். இக்னோர்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு, ரீடு, ஏதாவது ஒரு புது டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே ஆட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி புதுசாக டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் டயாமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு வந்துருச்சு. அடுத்தது என்ன டைமென்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம், அந்த டைமென்ஷனில் கூடிய மிஸ்டேக் வந்துருச்சு. இதுக்கு வந்து டைமென்ஷன் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து சேஞ்ச் கொடுக்குறேன். அடுத்து பாருங்கள், சாம்பர் வந்துருச்சு. ஸோ சாம்பரும் நான் சூஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எகைன் செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இண்டிவிஜுவலாக நோட்டில் மட்டும் ஸ்பெல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்காது, டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்பெல்லுமே செக் பண்ணுதுங்க. இந்த இடத்துல நான் 100 டைமென்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஸ்பெல் மிஸ்டேக் கூட எழுதியிருக்கேன். பட் அதுக்கு அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் என்ன டெக்ஸ்ட்டு தப்பாக இருக்குது அப்படிங்கிறத ரெட் கலரில் காட்டுது. இங்கே நான் இந்த சஜஷன் கொடுத்துருக்கு, அதுவே அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்சுன்னு கொடுக்குறேன். இதுவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆனதையும் எல்லாத்தையும் செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது பாருங்கள், த ஸ்பெல் செக்கிங் இஸ் கம்ப்ளீட். ஸோ எல்லாம் செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வியூஸ் செட் பண்ணிவிட்டு எல்லா டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் இதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்பெல் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அதை எங்கெங்கே ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த டூல் ஃபார்மேட்டர். இது வந்து நீங்கள் வேறு நிறையா பிளேஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வேர்டில், எக்ஸல் எல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு போல்டு கொடுத்துருப்போம், ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்போம், ஒரு கலர் கொடுத்துருப்போம். அதே ஃபார்மேட் வந்து இன்னொரு பிளேஸுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் பெயிண்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதை மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம டைமென்ஷன், டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இந்த டைமென்ஷனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே 20 mm அப்படின்னு இருக்கிறத நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி எனக்கு வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் எடிட் மோட் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறேன். லீடர் லைனில் போயிட்டு நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து நான் டாட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கே டாட் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. அடுத்தது லைனோட இது சேஞ்ச் பண்ணுறேன். வந்து ஒரு டாட்டா லைன் மாதிரி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டாட் லைன் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இதோட திக்னஸ் நான் கொஞ்சம் வேரி பண்ணுறேன். இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த ஒன்று மட்டும்தான் இந்த டைமென்ஷனில் இந்த ஸ்டைலில் இருக்குது. இதே ஸ்டைல் எனக்கு இங்கேயும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட் பெயிண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபார்மேட்லேருந்து எந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சோர்ஸ் ஆப்ஜெக்டை, சோர்ஸ் என்டிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணதையும் அப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எதையெல்லாம் கிளிக் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைன் வந்துருச்சு. இந்த லாஸ்ட்டில் வந்து டாட் வந்திருக்கு, இந்த ஏரோ மார்க் கூட டாட் வந்திருக்கு. இது மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.